வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் மைக்ரோவேவ் ஓவனில் பயன்படுத்தக்கூடிய பாகங்கள் அதை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக அதுக்குள்ளே எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மைக்ரோவேவ் ஓவன் ஐஎஃப்பி மாடல் மைக்ரோவேவ் ஓவனில் உள்ளே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதை பற்றி பல வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு பாகமாக நம்ம உள்ள ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே எப்படி அமைந்திருக்கு, எப்படி வேலை செய்யுதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான பாகமான இந்த மேக்னட்ரான், புரியுதுங்களா? இந்த மேக்னட்ரானை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி வேலை செய்யுது, அதற்குள்ள அமைப்பு எப்படி இருக்குது, அதோட அடிப்படை தத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதை ரிப்பேர் பண்ண முடியாது, இது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு இது ஃபுல்லாக தான் மாற்றி ஆகணும். பட் இருந்தாலும் உள்ளே எப்படி அமைந்திருக்கு, எப்படி வேலை செய்து தெரிந்தால் கொஞ்சம் அதை டெஸ்ட் பண்ணுவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். மற்ற பாகங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர், கெப்பாசிட்டர், அதோட டயோடு, இதோட கண்ட்ரோல் பேனல்ஸ், சுவிட்சஸ், ஃபேன், கூலிங் ஃபேன் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம ரிமூவ் பண்ணி அதை டெஸ்ட் மெத்தடும் பார்க்கலாம். உள்ளே எப்படி அமைந்திருக்குங்கிறத பற்றியும் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் முக்கியமாக மேக்னட்ரான் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க சில பேசிக் பார்த்துட்டு நான் மேக்னட்ரானை ஓப்பன் பண்ணி கட் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மேக்னட்ரானோட உள்ள அமைப்பு இப்படி தான் இருக்கும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம அதை கட் பண்ணியே பார்க்க போகிறோம். இதே போல் நம்ம ஒரு மேக்னட்ரான், பழைய மேக்னட்ரானை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய அமைந்திருக்க பாகங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பாகம் ஆண்டனா, இதோட மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபின்ஸ் போல் இருக்கக்கூடியது அதை குளுமைப்படுத்துவதற்கான ரேடியேட்டர் பிளேட்ஸு. இது வழியாக நம்ம காற்று அனுப்பி நம்ம ஃபேன் மூலியமாக காற்றை அனுப்பி நம்ம கூல்படுத்துகிறோம், அதை குளுமைப்படுத்துகிறோம். ஏன்னா அதிகமாக ஹீட் ஆகும். இதற்கு சென்டரில் வேக்யூம் டியூப் இருக்குது. வேக்யூம் டியூப் நடுவில் ஒரு ஃபிலமெண்ட் இருக்குது. அந்த ஃபிலமெண்ட் ஹீட் ஆகும்பொழுது தெர்மியானிக் எமிஷனில் எலக்ட்ரான்ஸ் வெளியில் வரும். அந்த எலக்ட்ரான்ஸை நம்ம ரெசனன்ட் கேவிட்டி மூலியமாக ஆசிலேட் பண்ணி அது வழியாக ஒரு மைக்ரோவேவ், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், ஒரு 12 சென்டிமீட்டர் வேவ் லென்த்தில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதை நம்ம ஆண்டனா வழி, அந்த மேலே இருக்கக்கூடிய கம்பி ஆண்டனா வழியாக நம்ம கேவிட்டின்னு சொல்லக்கூடிய மைக்ரோவேவனில் உணவுகளை வெப்பப்படுத்தக்கூடிய பாகத்துக்கு நம்ம அனுப்புகிறோம், அதை கைட் பண்ணி அனுப்புகிறோம். அதுதான் இதோட மெத்தடு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு கீழே இருக்கக்கூடிய பாகம் நம்ம இந்த ஃபிலமெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை, ப்ளஸ் இதோட ஆனோடு பாகம் நம்ம அதில் ஆனோடு சப்ளையும் கொடுக்குறோம். இது ரெண்டுமே நம்ம இது வழியாக கொடுக்குறோம். இப்போ இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இதோட பேசிக் அடிப்படை எப்படி மைக்ரோவேவ் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு அடிப்படை விளக்கம். இதில் ஃபிலமெண்ட்டுங்கிறது தான் முக்கியமான ஒன்று. இது ஒரு 5 வோல்ட்லேருந்து 10 வோல்ட்டுக்குள்ளே இந்த ஃபிலமெண்ட்டுக்கு சப்ளை கொடுப்பாங்க, ஏசி சப்ளை கொடுப்பாங்க. இந்த ஃபிலமெண்ட் நார்மலாக பேர்ன் ஆச்சுன்னா அது ஒரு பல்பை போல், ஒரு ஹீட்டரை போல தான் வேலை செய்யும். ஆனால் இது வேக்யூம் டியூப்பில் பேர்ன் ஆகும் பொழுது எலக்ட்ரான் இதுலேருந்து எமிட் பண்ணும். இதை பாருங்கள், இதை போல் எலக்ட்ரான்ஸ் அந்த காயில் வழியாக போகக்கூடிய எலக்ட்ரான் அதிலிருந்து வெளிப்படும். புரியுதுங்களா? அதுக்கு பேர் தெர்மியானிக் எமிஷன் சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய வேக்யூம் டியூப், பழைய காலத்து ரேடியோக்கள்லாம் கூட இந்த மாதிரி டியூப்களை தான் நம்ம உபயோகப்படுத்தியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது மூலியமாக நம்ம எலக்ட்ரான்ஸ் வெளியில் வருது. ஆனால் இது நம்ம கண்ட்ரோலாக இல்லை. இது பாருங்கள், அது இஷ்டத்துக்கு எங்கேயோ போயிட்டுருக்கு. இதை நம்ம நேர்படுத்தி நம்ம பயன்பாட்டை கொண்டு வருவதற்காக ஒரு வேக்யூம் டியூபை கிரியேட் பண்ணுறாங்க. வேக்யூம் டியூப் கிரியேட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே வேக்யூம் இருக்கும் பொழுது அந்த எலக்ட்ரான் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்டிலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய டியூப் ஆனோடுன்னு சொல்லக்கூடிய இந்த பாகத்துக்கு வரும். ஆனோடு ஏன் சொல்கிறோன்னா, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில், அதாவது ஹீட்டரோட ஃபிலமெண்ட்டுக்கும் இந்த ஆனோடுக்கும் நடுவில் அதிகமான வோல்டேஜ் கொடுப்பாங்க. 1000 வோல்ட், 2000 வோல்ட், 3000 வோல்ட், அந்த மாதிரி அதிகமான வோல்டேஜ் கொடுப்பாங்க. அதனால இந்த எலக்ட்ரான் இங்கிருந்து அது ஈர்த்து நமக்கு இதை போல் அது ஃபிலமெண்ட்லேருந்து வெளிப்படக்கூடிய எலக்ட்ரானை ஆனோட நோக்கி அடையும். இந்த கேப் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ நம்ம அதிகமான வோல்டேஜ் கொடுக்கணும். பிக்சர் டியூப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு மேலே இந்த கேப் இருக்கும். சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்டும் இந்த ஆனோடும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 15000 வோல்ட் கொடுக்குறாங்க. அப்போ அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வோல்ட் கொடுக்கணும். கொடுத்தால் இந்த ஃபிலமெண்ட்லேருந்து எலக்ட்ரான் தெர்மியானிக் எமிஷன் வெப்பம் மூலியமாக அந்த எலக்ட்ரான் விடுபட்டு ஆனோட நோக்கி அடையும் என்பது. ஆனால் இது நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக போயிடுது. இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது வழியாக இது ஒரு டயோடை போல தான் இப்போ வேலை செய்யுது. ஆனால் நமக்கு டயோடு வேண்டாம். இந்த எலக்ட்ரான் மூலியமாக ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு ஆசிலேட்டரை இதில் உருவாக்க வேண்டும். அதற்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டியூபை இது போல் கேவிட்டியை போல் இதை பார்த்துட்டாங்க. பாருங்கள், அந்த டியூப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டாங்க. சாலிட் டியூபாக இல்லாமல் இதை போல் நமக்கு செக்ஷனாக ஒரு அதில் செக்டராக இதில் டிவைட் பண்ணிட்டாங்க. இதில் வரும்போது என்ன நடக்குது பாருங்கள், அந்த எலக்ட்ரான் இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த நடுவில் போய் ஸ்டோர் ஆகிக்குது.
நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் போயிட்டு அந்த எலக்ட்ரான் ஸ்டோர் ஆகிக்குது. ஆனால் நமக்கு ஸ்டோர் ஆனால் பத்தாது, நமக்கு வந்து என்ன பண்ணணும், ஆசிலேஷன் வேணும் இல்லைங்களா. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இதில் லெஃப்ட் சைடில் நான் காமிச்சிருக்கிறது போல் இருக்கக்கூடிய அமைப்பில் மேலேயும் கீழேயும் காந்த நிலையை உருவாக்கிடுவாங்க. அதாவது லீனியர் காந்தம் சொல்கிறதுங்க, சைடில் இல்லை, மேலேயும் கீழேயும் செங்குத்து வாக்கில் அதை வந்து ஒரு காந்தத்தை உருவாக்குவாங்க. மேலே ஒரு காந்தம், கீழே ஒரு காந்தத்தை ஏற்படுத்திடுவாங்க. இதை போல் இந்த மாதிரி காந்தத்தை ஏற்படுத்தும் போது என்ன நடக்குது பாருங்கள், காந்த அலைக்கு நடுவில் எலக்ட்ரான் காந்த அலையை நோக்கி இருக்கும் தெரியும். அந்த காந்த அலைக்கு நடுவில் அந்த எலக்ட்ரான் வந்து எப்படி சுற்றுதுங்கிறத பாருங்கள். அதில் வரக்கூடியது வந்து இப்போ முன்னாடி பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக போச்சு இல்லைங்களா, அது இப்போ வந்து என்ன ஆகுனா ஒரு சர்க்கிளில் ஒரு வீலை போல் வேலை செய்யும். இதுக்கு பேர் ஸ்போக் வீல்னு சொல்கிறதுங்க. இந்த எலக்ட்ரான் இந்த போல் ஒரு அமைப்பில் இதை வந்து அந்த எலக்ட்ரான் வந்து இதிலேருந்து விடுபட்டு சுற்றி இருக்கக்கூடிய ஆனோடை வந்து அடையும். அப்படி அடையும் பொழுது இந்த நடுவில் இருக்கக்கூடிய செக்டாரில் இருக்கக்கூடிய இந்த பாகம் என்ன ஆகுதுன்னா ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வருது பாருங்க. இதுதான் நமக்கு வேணும். இந்த மாதிரி மாறி மாறி வரும் பொழுது இதை ஒரு ஆசிலேட்டரை போல் பயன்படுத்தலாம். புரியுதுங்களா. இதில் என்னென்னா இந்த ரெண்டும் பக்கத்தில் இருக்கிறதுனால இது ஒரு கெப்பாசிட்டரி போன்ற அமைப்பை இது உருவாக்கும். இதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அவுட்டர் பாடி வந்து ஒரு இண்டக்டரை போல உருவாக்கும். இதை போல் பார்த்தீங்களா, சென்டரில் வந்து ஒரு கெப்பாசிட்டரை போல் அது அமைப்பாக உருவாக்கிடும். இது வெளியில் இருக்கக்கூடிய கனெக்டர் வந்து ஒரு இண்டக்டர், சிங்கிள் வைண்டிங் இண்டக்டரை போல் அது பயன்பட்டு ஒரு கெப்பாசிட்டரையும் இண்டக்டரையும் நீங்கள் பேரலாக இணைச்சிங்கன்னா ஒரு ஆசிலேட்டர் உருவாகுங்கிறது நமக்கு தெரியும், அடிப்படை தத்துவம் அது. ஒரு ஆசிலேட்டர் நீங்கள் உருவாக்கணும், ஒரு ஃப்ரீக்வன்சி உருவாக்கணும்னா ஒரு கெப்பாசிட்டரும் ஒரு இண்டக்டரையும் பேரலாக கனெக்ட் பண்ணி அதில் வந்து ஒரு சப்ளை கொடுத்தீங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு ஆசிலேட்டட் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். ஸோ இப்போ இதை போல் அதில் இருக்கக்கூடிய அமைப்பே, இதுக்காக செப்பரேட்டாக ஒரு கெப்பாசிட்டரையோ ஒரு இண்டக்டரையோ அவங்க தயார் பண்ணலை. அதில் இருக்கக்கூடிய அமைப்பை இதை போல வடிவமைத்ததுனால அதுவே அந்த அமைப்பே கெப்பாசிட்டராகவும் இண்டக்டராகவும் அது வேலை செஞ்சு நமக்கு ஒரு ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சியை உண்டு பண்ணுது. புரியுதுங்களா. ஸோ இப்போ இந்த ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சியை நம்ம உள்ளே தான் வேக்யூம் டியூப் உள்ளே உருவாக்குறோம். அதாவது ரெண்டு மேக்னெட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த காப்பர் வேக்யூமுங்க இதுக்கு உள்ளுக்குள்ளே வெற்றிடம் தான் இருக்கும். ஏன்னா இதில் காற்று இருந்துச்சுன்னா இந்த ஃபிலமெண்ட் எழுதி போயிடும், அப்புறம் இது எமிஷன் இருக்காது. அதனால வேக்யூம் டியூப் தான் அது. இந்த வேக்யூம் டியூப்க்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய இந்த ஃப்ரீக்வன்சிக்கு நடுவில் இருந்து ஒரு ஆண்டனா, ஒரு கம்பி நம்ம வந்து வெளியில் எடுத்தோம்னா அந்த கம்பி வழியாக அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம கடத்த முடியும். நேரடி தொடர்பு இல்லாமல் இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம வெளியில் எடுக்க முடியும். அந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சியாக தான் வரும். இதோட வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சென்டிமீட்டர்லேருந்து 12 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த லோ ஃப்ரீக்வன்சி வேவை தான் நம்ம மைக்ரோவேவ்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு RF தான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு, ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸு. அது வந்து நம்ம மைக்ரோவேவ்னு சொல்ல காரணம் அதோட வேவ் லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. புரியுதுங்களா. ஸோ இப்போ இது வந்து இதிலேருந்து வரக்கூடிய வேவ் லென்த்தை நம்ம எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள். ஒரு ஆண்டனா போட்டு எடுக்கணும். இங்கேருந்து உள்ளிருந்து ஒரு கம்பி வழியாக வெளியில் எடுத்து அந்த கம்பியை வந்து வெளியில் எங்கேயும் டச் பண்ணக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை மட்டும் கடத்தணும். இதே போல் புரியுதுங்களா. பாருங்கள், இது மூலியமாக ஆண்டனா மூலியமாக அந்த வேவை கடத்தணும். இந்த வேவை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கேவிட்டின்னு சொல்லக்கூடிய மைக்ரோவேவ்ல நம்ம உணவு பதார்த்தங்கள் வைக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து கேவிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கேவிட்டிக்குள்ளே இதை வழி நடத்தி அதை வந்து செலுத்தணும். அதுக்கு வந்து வேவ் கைடுன்னு சொல்கிறது. இந்த வேவை வந்து அதுக்குள்ளே செலுத்திடுவாங்க. வேறு எங்கேயும் போக விடாமல் சுற்றிய மெட்டல் வச்சு லாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த வேவ் 6 சென்டிமீட்டர் வேவ் லென்த்தில் அது உள்ளுக்குள்ளே பரவும். இந்த வேவ் லென்த் வந்து இதில் இருக்கக்கூடிய உணவு பண்டங்களை அது வந்து வெப்பம் அடைய செய்யும். இதோட பேசிக் பிரின்சிபல் நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், ஒரு வீடியோவில் அதை பற்றியும் பார்க்கலாம். இந்த ஃப்ரீக்வன்சி எப்படி ஒரு உணவு பதார்த்தத்தை வெப்பமடைய செய்யுது அப்படிங்கிறது. இது வந்து வெப்பம் அடைஞ்சு என்ன ஆகும், உள்ளே இருக்கக்கூடியது நமக்கு குக்கிங் ஆகிடும். ஸோ இப்போ இதுதான் வந்து இதோட பேசிக் பிரின்சிபல். இப்போ நம்மளோட இந்த வீடியோட கான்செப்ட் வந்து இந்த பேசிக் பிரின்சிபல் நம்ம ஆல்ரெடி 2-3 வீடியோவில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு மைக்ரோவேவ் ஓவனை நம்ம ஓப்பன் பண்ணி கட் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திருப்தியாக புரியும் இது எப்படி அமைஞ்சிருக்கு, ஆக்சுவலாக எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத டைரெக்டாக பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மேக்னெட்ரான் பார்க்கலாம். இதுதான் அந்த மேக்னெட்ரான். இது வந்து ஒரு பழைய மேக்னெட்ரான், சிமிலர் ஒன் தான். மேக்னெட்ரானில் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்கள் மேக்னெட்ரான் செலக்ட் பண்ணும்பொழுது இந்த மவுண்டிங் வந்து அதில் செட் ஆகுதான்னு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கடையில் வாங்கினா போதும். ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். ஸோ நீங்கள் மேக்னெட்ரானில் உள்ள இந்த மவுண்டிங் சரியாக இல்லைன்னா உங்களால் பொருத்த முடியாது. மற்றபடி உள்ள அமைப்பு பூராமே எல்லாமே ஒன்று தான். எந்த மேக்னெட்ரான் வேணால் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த நம்பர்லாம் ரொம்ப நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்தளவில் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அந்தந்த கம்பெனி அவங்க டிசைன் தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் எல்லா கம்பெனிலுமே நம்ம ஜென்ரலாக உள்ள மேக்னெட்ரான் பயன்படும். ஒன்லி கிளாம்பில் வந்து ஒரு 2-3 மாடல் இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க. இது வந்து இங்கே உங்களுக்கு அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் இருக்குது. ஆன்லைனில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இங்கே சென்னையில் மவுண்ட் ரோடில் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு இது கிடைக்கும்.
ஓகேங்க. இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் எப்படி அமைந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் நான் பார்த்த மாதிரி இதுதான் வந்து ஆண்டனா. இது வழியாக தான் நமக்கு மைக்ரோவேவ் RF வேவ்ஸ் வரப்போகுது. ஸோ மைக்ரோவேவ்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இது வழியாக ஆண்டனா வழியாக வரும். நேரடி தொடர்பு கிடையாதுங்க. இதுக்குள்ள ஆண்டனா இருக்குது, அதிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். இது பயன்படுத்துவதற்காக இதில் ஃபிலமெண்ட் கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த ஃபிலமெண்ட் இங்கே கொடுப்போம். இதுக்குள்ளே ஹீட்டர் இருக்குது. சரி, இது நேரத்தில் நம்ம பார்க்கலாம், இதை கட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இது வழியாக நமக்கு இந்த சென்டரில் இருக்கக்கூடிய போர்ஷன் கேவிட்டின்னு சொல்லக்கூடிய சிறிது நேரத்துக்கு முன்னாடி நான் டிராயிங்கில் காமிச்சேன். அந்த போர்ஷன் வழியாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இதில் வழியாக உற்பத்தி ஆகி நமக்கு கேவிட்டியை நோக்கி வந்து அடையும். ஓகேங்களா? இதுக்குள்ளே எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எளிதாக இருக்கணுங்கிறதுக்காக முன்னாடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த போர்ஷனில் வந்து இதுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே இப்படி ஒரு கவர் இருக்குது. இந்த கவரை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு RF ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு காயில். இது வழியாக நம்ம சப்ளை கொடுக்க போகிறோம். 11 வோல்ட் 10 வோல்ட் அந்த மாதிரி ஒரு AC சப்ளை கொடுப்பாங்க. AC சப்ளை இது வழியாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்டை வந்து அடையும். ஃபிலமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு RF ஃபில்டருங்க. ஏன்னா இது ஹை ஃப்ரீக்வன்சியில் வர்றதுனால நமக்கு வந்து ஹை வோல்டேஜில் வர்றதுனால இது வழியாக எந்தவித RF டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது பூராமே ஹை இதில் இருக்கிறதுனால இதை சால்டர் பண்ண மாட்டாங்க. இது பிரேசிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க, சில்வர் பிரேசிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்கள் சால்டர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை கிளாம்ப் மாதிரி ஸ்க்ரூ மாதிரி போட்டு டைட் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் இந்த சில நேரங்களில் இந்த கனெக்டர் ப்ராப்ளம் வரும். இது உள்ளுக்குள்ளேயே ஷார்ட் ஆகிடும். ஏன்னா இது வழியாக நம்ம வந்து ஒரு 15,000 வோல்ட்டு அந்த மாதிரி அதிகமான வோல்ட்டு 2000 வோல்ட் அந்த மாதிரி கொடுக்க போகிறோம். 1500 2000 15,000 இல்லைங்க, 1500 2000 வோல்ட்டு கிட்ட கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் நம்ம இது வழியாக கொடுக்கும் பொழுது இது வழியாக அதில் ஆர்க் ஜம்ப் ஆகிடும். ஜம்ப் ஆகிடுச்சுன்னா வெளில தெரியாது. ஆனால் இது வழியாக பண்ணும்பொழுது அது ஃபியூஸ் பர்ன் ஆகும். அப்படி இருந்ததுன்னா இதை மட்டும் மாற்றிக்கலாம். பட் இதை மாற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மைக்ரோ மேக்னட்ரானே மாற்றுறது எளிது. சிறிது நேரத்தில் நம்ம இதை ஃபியூச்சர் வீடியோவில் நம்ம இந்த வோல்டேஜை கூட நான் டைரெக்டாக மெஷர் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ ஹை வோல்டேஜ் இதில் ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளோ வருதுங்கிறத ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து இதில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபிலமெண்ட் சைடு இவ்வளோ தான் வருது. நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷன் கூலிங் போர்ஷன் இதை பூரா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து சும்மா தகரம் தான். பட் இது வந்து கூலிங்காக ரேடியேட்டர்னு சொல்லக்கூடிய பாகம். இது வழியாக காற்று அனுப்பி ஃபேன் மூலியமாக காற்று அனுப்பி நம்ம இதை வந்து குளுமைப்படுத்துகிறோம். ஓகேங்களா? இது மேலே இருக்கக்கூடிய யோக்குன்னு சொல்லக்கூடிய பகுதி. யோக்குங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்தையும் மவுண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பகுதி யோக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே இருக்கக்கூடியது இது RF ஃபில்டருங்க. இது மேலே இந்த மாதிரி இருக்கும். இது வழியாக RF வெளியில் போக விடக்கூடாதுங்கிறதுனால இது ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த போர்ஷன். இப்போ நான் இதை வெளியில் இருக்க ஒரு போர்ஷனையே கட் பண்ணதை கழட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய இதுதான் மேக்னெட் போர்ஷன். இங்கே ஒரு மேக்னெட் இருக்குது, கீழே ஒரு மேக்னெட் இருக்குங்க. 2 மேக்னெட் இருக்குது. மேக்னெட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய போர்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிருக்கும். அதில் நான் படத்தில் வரைஞ்சது போலேயே உள்ளுக்குள்ளே செக்ஷனாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த டிவிஷனுக்கு உள்ளே இருந்து இங்கேருந்து ஒரு ஆண்டனா வருது. நான் கட் பண்ணியிருக்க தெரியுது பாருங்கள். இதுதான் ஆண்டனா. இந்த ஆண்டனா வழியாக இதுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆசிலேட்டர், இது வந்து ரெசனன்ட்னு சொல்கிறதுங்க இதுக்கு பேர். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய போர்ஷன், இந்த போர்ஷன் கப்பாசிட்டரை போல பயன்படும். இந்த போர்ஷன் கப்பாசிட்டரை போல பயன்படும். இது வெளியில் இருக்கக்கூடிய போர்ஷன் இண்டக்டரை போல பயன்பட்டு இதுக்கு நடுவில் ஒரு ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி உற்பத்தி ஆகும். அந்த ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சியை இந்த ஆண்டனா மூலியமாக நம்ம வெளிக்கடத்தி நம்ம மைக்ரோவேவ்னா யூஸ் பண்ணிக்கிறோம். இது சென்டரில் இருக்கக்கூடிய பட்டன் மாதிரி இருக்கிறது தான் ஃபிலமெண்ட்டுங்க. பார்த்தா தெரியும், சைடில் ஃபிலமெண்ட்டோட காயில் தெரியும். அது இங்கே இருக்கக்கூடிய லைனு. இப்போ நம்ம இதை கூட நம்ம வந்து தனியாக நான் உங்களுக்கு கலட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இது தனியாக எடுத்தாச்சு, புரியுதுங்களா? இதுக்குள்ளே இருக்கக்கூடியது ஃபிலமெண்ட்டு. இதில் வந்து ஃபிலமெண்ட் உள்ளே இருக்க இந்த போர்ஷன். இது சுற்றி இருக்கக்கூடிய போர்ஷன் ரெசனேட்டர் கேவிட்டின்னு சொல்கிறது. இது வேக்யூம் இருக்குங்க, இதுக்குள்ளே ஏர் இருக்காது. அதே மாதிரி இந்த போர்ஷன் வந்து நமக்கு கப்பாசிட்டராகவும் இண்டக்டராகவும் பயன்பட்டு ஒரு ஆசிலேட்டர், ரெசனன்ட் ஆசிலேட்டரை போல் இது வேலை செஞ்சு இதிலேருந்து ஒரு ஃப்ரீக்வன்சியை உற்பத்தி பண்ணும். அதுக்குள்ளேருந்து எந்த ஆண்டனா ஒரு கம்பி மொழியாக நீங்கள் வெளியில் எடுக்கும்போது அது வழியாக அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வெளிப்பட்டு விடும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் மெத்தடு. இதோட இன்னொரு பாகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மேலே இருக்கக்கூடிய யோக்கு பகுதியை பிரித்தாச்சு. ஸோ இப்போ இதுதான் வந்து ஆண்டனா. இந்த ஆண்டனாக்கு மேலே ஒரு மெட்டல் போர்ஷன் கொடுத்துருக்குறாங்க, இது மேக்னெட்டை உற்பத்தி பண்ணுறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் தான் காப்பர்.
இந்த போர்ஷன் தான் காப்பர். இது மேலே இருக்கிற போர்ஷனும் இது கீழே இருக்கிற போர்ஷனும் மெட்டல் தாங்க இருக்கும். என்ன காரணம்னா காப்பர் வந்து காந்தத்தில் வந்து இருக்காது. அதனால இந்த போர்ஷன் காந்தமாக மாறணுங்கிறதுனால இதை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெட்டலாக போட்டிருக்காங்க. நான் கட் பண்ண போர்ஷனை பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள். காப்பராக இருந்தால் இந்த போல் பிராஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே வெள்ளை கலரில் இருக்கிறனால இந்த போர்ஷன் வந்து உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து மெட்டல். இதுக்கு நடுவில் ஆண்டனா இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் ஆண்டனா. இந்த ஆண்டனா இது வரை வரும், ஆனால் இதில் டச் ஆகாதுங்க. இது மேலே கவர் மட்டும்தான். இது வெளியில் இருக்கிறது அதோட ஃபில்டருங்க. இது வழியாக இந்த ஆர்எஃப் வெளியில் வரக்கூடாதுங்கிறதுனால பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் இதோட அமைப்பு. இந்த அமைப்பை வந்து இதுக்குள்ளே மூடணுங்கிறதுக்காக இந்த சின்ன பீஸை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி இருந்திருக்கும். இது மாதிரி வந்து இது ரெண்டும் சேர்ந்து இதை போல் அமைந்திருக்கும். இது சிங்கிள் போர்ஷனாக இருக்கும். இதுக்குள்ளே வேக்யூம் இருக்கும். ஸோ இதில் ஃபிலமெண்ட்டில் நம்ம கொடுத்தோம்னா இந்த ஃபிலமெண்ட் வழியாக அந்த ஃபிலமெண்ட் ஹீட் ஆகி தெர்மியானிக் எமிஷன் மூலியமாக எலக்ட்ரான் வெளியில் வரும். எலக்ட்ரான் இந்த கப்பாசிட்டர் இண்டக்டர் வழியாக ஒரு ஆசிலேட் ஆகி அதிலிருந்து ஃப்ரீக்வன்சி வந்து அந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸை ஆண்டனா மூலியமாக இது வழியாக கடத்துவாங்க. இதை வந்து நம்ம கைட் பண்ணி நம்ம கேவிட்டியில் கொண்டே கொடுக்கணும். இதோட ஓம்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது கிட்டத்தட்ட இந்த ஃபிலமெண்டோட ஓம்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5லேருந்து ஒரு 1.5 ஓம்ஸ் கிட்ட இருக்கும். கிட்டத்தட்ட ஷார்ட் சர்க்யூட் மாதிரி தான் காமிக்கும். இப்போ நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? சரிங்களா? 0.5 0.6 ஓம்ஸ் தான் காமிக்குது. சரி, இப்போ நம்ம வந்து ஃபிலமெண்ட்டை கொடுத்த உடனே இது வந்து வேலை செய்யாது. இதுக்கு வந்து ஹை வோல்டேஜ் கொடுக்கணும். ஒரு 1500 2000 3000 அது ஒரு மாடலில் அது ஒரு டிசைன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அது எப்படி நம்ம வந்து ஒரு 3000 வோல்ட்டை எப்படி எடுத்துகிட்டு வராங்க? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 3000 வோல்ட் எடுக்கும் பொழுது இந்த பாடி இருக்கு இல்லைங்களா, இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடியில் ஒரு டெர்மினல் கொடுத்துருவாங்க. இதுதான் ஆனோடுங்க. இந்த பாடி தான் ஆனோடு. அப்போ கேத்தோடு எங்கே கொடுப்பாங்க? இந்த ஃபிலமெண்ட்லேயே ஒரு எண்டில் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபிலமெண்ட் வந்து வெறும் ஃபிலமெண்ட் மட்டும் இல்லை, இதுக்கு மேலே வந்து ஒரு தகரமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட் வந்து கேத்தோடாகவும் பயன்படுது. பாடி வந்து ஆனோடாக பயன்படுது. மேலே இருக்கக்கூடிய கேவிட்டி வந்து ஆனோடாக பயன்படுது. பாடி டைரெக்டாக சேசிஸில் டைப் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆனோடு வந்து பாடியில் தான் டைப் பண்ணியிருக்காங்க. கேத்தோடு வந்து இந்த ஃபிலமெண்ட்டோட ஒரு டெர்மினலில் கொடுத்துட்றாங்க. ஃபிலமெண்ட்டுக்கும் டெர்மினல் கொடுக்குறாங்க. அதே இதில் ஒரே ஒரு எண்டு சைடு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கேத்தோடாக பயன்படுத்துகிறோம். அப்போ வோல்டேஜ் எப்படி கொடுக்குறோன்னா இதுக்கும் இந்த பாடிக்கும் 3000 வோல்ட் கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஸோ 3000 வோல்ட் கொடுக்கும். நான் 3000 சொல்கிறேன், பட் ஆக்சுவலாக நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ எக்ஸாக்டாக வோல்ட் வருதுன்னு. ஏன்னா நார்மலாக நம்ம மெஷர் பண்ண மாட்டாங்க. ஹை வோல்ட்டுங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் எவ்வளோ எக்ஸாக்டாக வோல்ட் வருதுங்கிறத நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன செட்டப் செஞ்சுட்டு பண்ணணும். டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. அது எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்ம வோல்டேஜ் கொடுக்கணும். இதுக்கு ப்ளஸ்ஸை வந்து இதில் கொடுத்துருவாங்க, மைனஸை வந்து இந்த ஃபிலமெண்ட்டோட ஒரு டெர்மினலில் கொடுப்பாங்க. இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு மேக்னட்ரானோட அமைப்பு, உள்ளமைப்பு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இதுக்குள்ளே வேறு எந்த விதமான இது ஏற்படுத்தக்கூடிய நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பாகங்கள் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க மேக்னட்ரான் வந்து ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு பாதிப்பு ஏற்படும். அது வந்து இது ஆன் ஆகாத வரை இதுக்குள்ளே வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு கேவிட்டி இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு ஃபிலமெண்ட் இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒரு பாய்சனஸ் திங்ஸோ அல்லது வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய வகையில் எந்தவித பாகமும் இதில் இல்லை. புரியுதுங்களா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த யுரேனியம் அந்த மாதிரி ஐசோடோப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இதில் கிடையாதுங்க. நார்மலான ஒரு பாகம்தான். இது பயன்படுறது மைக்ரோவேவுக்கு பயன்படுது டொமஸ்டிக்கில். மற்றபடி ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ரேடாரில் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரேடாரில் இருந்து சுற்றி இருக்கக்கூடிய கப்பல்களை மானிட்டர் பண்ணுவதற்காக, சூப்பர்வைஸ் பண்ணுவதற்காக, ரேடார் மூலியமாக பார்ப்பதற்காக இந்த மேக்னட்ரான் மூலியமாக அதை பயன்படுத்திக்கிறாங்க. அது நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் ஷிப்பில் எப்படி இந்த மேக்னட்ரான் பயன்படுத்துகிறாங்கிறத பற்றியும் பார்க்கலாம். புரியுதுங்களா? நிச்சயமாக இந்த வீடியோவில் வந்து ஒரு மைக்ரோவேவில் இருக்கக்கூடிய முக்கிய பாகமான மேக்னட்ரானை பற்றி தெளிவு பெற்றிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லையும் இதில் அமைந்திருக்கக்கூடிய மற்ற பாகங்கள், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர், கெப்பாசிட்டர், டயோடு, அதில் அமைந்திருக்கக்கூடிய ஃபேன், ஹீட்டர், அது எப்படி அதோட சர்க்கியூட் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதோட அது வேலை செய்கிற எப்படி வேலை செய்யுதுங்கிற தத்துவத்தை பற்றியும் நம்ம விரிவாக பார்க்கலாம் வரும் போகிற வீடியோக்களில். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.